சரிங்களா? ஆனால் ஒவ்வொரு குழந்தையோடும் ஒரு தேவதூதன் இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைய நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கடவுள் இருக்கிறார்கள் குழந்தைகளை நம்ம என்ன செய்யணும்? திட்டக்கூடாது. திட்டக்கூடாதுன்னா நாய் இருக்குது, பேய் இருக்குது, குழந்தைகளை பொதுவாக சொல்கிறாங்க எல்லாருக்கும் வீட்டில் இருக்குது கலந்துன்றது அப்படின்னு சொல்லக்கூடாது. குழந்தைகளை நம்ம ரொம்ப அன்பாக நேசிக்கணும். இதனால கூட அருமை பிள்ளைகள் வல்லரசு ஜெனிப்பர் கடவுள் உங்களுக்கு அற்புதமாக கொடுத்துருக்கிற குழந்தை ரொம்ப இப்போதான் உங்களுக்கு ரொம்ப பொறுப்பு. குழந்தை நீங்கள் உங்களுக்கு அந்த குழந்தைக்கு மாடல் நீங்கள் தான். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் குழந்தை வளரும். தாயை போல் பிள்ளைகள் சொல்ற மாதிரி நீ ஜெபம் பண்ணால் ஜெபம் பண்ணணும், நீ பாட்டு பண்ணால் பாட்டு பாடணும், நீ கோயில் போனால் கோயில் போ, நீ என்ன செய்யறோ அதை பார்த்துங்க. அதுதான் நீங்கள் எதை செய்கிறோ அதை தான் அந்த குழந்தை செய்யும். அப்போ நாம தான் முன்மாதிரியாகும். அந்த பிள்ளைகளை கடவுள் கொடுத்துட்டார் பரிசு, மிகப்பெரிய ஒரு பரிசு கடவுள் கொடுத்துருக்கிறார். அந்த குழந்தை வளரணும். இப்போ ஒரு ஆண்டு முடிஞ்சு 2வது வருஷம் வந்து இப்போ குழந்தை பிறக்கும் போது இப்போ பார்த்து என்ன செய்யறோம்? கொஞ்சம் நடந்ததா குச்சி நடந்ததா இல்லையா? நடக்குது, பார்க்குது, சிரிக்குது. தாத்தா யாருன்னு தெரியுது, ஆயா யாருன்னு தெரியுது, அப்பா தெரியுது, அம்மா தெரியுது. இதெல்லாம் வளர்ச்சி, சரீர வளர்ச்சி. இந்த வளர்ச்சி மட்டுமல்ல, இது ஆண்டவர்களுக்கு எல்லாருக்கும் வளர்ச்சி. அதே வேளையில அது ஜபத்திலே வளரணும், வசனத்தில் வளரணும், ஆலயத்தில் வளரணும். நீ சொல்லிக் கொடுக்கணும். நீங்க தான் என்ன செய்யணும்? வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும், பாட்டை கற்றுக் கொடுக்கணும். அதுதான் வேற ஒன்றும் பெரிய முக்கிய பிறந்த ஆண்களுக்குள்ள பிறந்துச்சு. சரி இதை வாங்கணும், அத்தையை வாங்கணும், பிள்ளைகிட்டே சேரணும், அத்தையை சேரணும் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பார்க்க இருக்கட்டும். சரி, அந்த பொறுப்பு வந்தது. குழந்தை பண்ணனே செய்யலாம், நம்ம வீட்டை செய்யணும், அத்தையை பண்ணணும். அதை காட்டிலும் குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் எதுனா ஆண்டுடைய வசனத்தை சொல்லிக் கொடுப்பது. ஏசாண்டுடைய பாட்டு, ஏசாமி பாட்டை கற்றுக் கொடுப்பது. அதுதான் சந்தோஷம். எப்படி பேசுறா சந்தோஷப்படுங்க, சிரிக்கிறா சந்தோஷப்படுங்க. அந்த மாதிரி ஏசாமி பாட்டை பாடும்போது, வசனத்தை சொல்லும் போது அது நல்லா. இங்கேதான் கோயிலுக்கு வரணும், கோயில் கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு வாரம் என்ன செய்யணும்? ஆலயத்து பிள்ளைகளை கொண்டு வரணும். வாசனை கேட்போம். ஏசாண்டு சிறு பிள்ளைகளை தொட்டு அரவணைத்து ஆசீர்வதித்தார். சரியா? அப்போ ஆலயத்துக்கு தான் ஆசீர்வாதம். ஆலயம் முடிந்த பிள்ளைகள் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அது பெரியவங்களுக்கு இல்லை, அவங்க ஆலயத்துக்குள்ள யாரெல்லாம் சின்ன குழந்தை பெரியவங்க எல்லாருமே கடவுள் ஆசீர்வதிக்கிறார். கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும்னா கோயிலுக்கு என்ன செய்யலாம்? போகும். என்ன சார் ஜெனிஃபர்? ஆமாம், நீ கோயிலுக்கு வரணும். நீ வந்தாலும் எல்லாருமே இல்லை, எல்லாருக்குமே பிள்ளைகள் நம்ம குடும்பம் அப்படின்னா ஆணுடைய ஆசீர்வாதம் ஆலயத்துக்கு தான் இருக்குது. அதை போய் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதான் கடவுளும் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். எழுத்து ஒருவருக்கு தடை செய்யாது என்று அவர் விரும்புகிறார். அந்த பிள்ளைகள் அதிகமாக நேசிக்கிறார். எனவே இந்த 1 ஆண்டு முழுவதும் கடவுள் பிள்ளையோடு இருந்தார். அடுத்த ஆண்டில் இந்த புதிய ஆண்டில் இருக்கிறோம். கடவுளுடைய பிரசனம் இருக்கும், கடவுளுடைய தெய்வீக பாதுகாப்பு இருக்கும், பராமரிப்பு இருக்கும். எல்லா சரீர அவைகளும் கடவுள் நல்ல வளர்ச்சியை கொடுப்பார். எனவே ஆண்டவர் சொன்னது போல, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கேன். இந்த ஆண்டவர் தெரிவித்தவனோடு நல்லா அழகாக பேர் வச்சுருக்கேன். சூப்பராக அந்த மாதிரி பிள்ளைகள் அழகான வளர்ப்பிலே நம்ம வளர்க்கிறோம். அப்படி அந்த வளர்ப்பிலே வளர கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சிறப்படுத்தி காப்பார்கள். ஆமென். நீங்கள் மகிழ்வோம் என்னோட சரணம் 625வது பாடல். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுநாதனே மிக பொருளுமே நாமல்லேலூயா துதித்தாத்திடுவோம் நபியாருள்ளமே மிக பொருளுமே நபியாருள்ளமே மிக பொருளுமே நாமல்லேலூயா துதித்தாத்திடுவோம்
பாலாஜி அவர்கள் வாசிக்கும் சங்கீதம் 121. இன்றைய வாசிக்க வேண்ட பகுதி சங்கீதம் 121 வாசிக்க கேட்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தரே உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாயிரம், இரவிலே நிலவாயிரம் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதற்கு கொண்டு என்றைக்கும் காப்பார் என்றார் என்பது. திருச்சபையுடைய செயலர் திரு அருண்குமார்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 வசனங்களை வாசித்து கொடுப்பார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சுவிசேஷ பகுதி மார்க் 10ஆம் அதிகாரம் 13 முதல் 16 முடிய. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்பது. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிட்டனா அதற்கு நம்முடைய அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை யாவரும் செய்வோம். கடவுள் பிள்ளைக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான ஆண்டுடைய இறை செய்தியை கடவுளுடைய வசனத்தை இப்பொழுது நாம் வாசித்து தியானிப்போம். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அனைவருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு திருவசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட குடும்பத்தாரே, திருச்சபையாரே, பொறுப்பாளர்களே, விசேஷமாக அருமையான பிள்ளைகள், திரு வல்லரசு ஜெனிக்கர் உதவியாய் கொடுத்திருக்கிற அருமை பிள்ளை எரிக் ஜோன், பிள்ளையை வாழ்த்த ஆசீர்வதிக்க வந்திருக்கிற குடும்பத்தின் உறவினர்கள், இளைஞர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் நன்றியின் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்வேன். பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஒரு பரிசு. சைல்ட்ஸ் ஆர் காட்ஸ் கிஃப்ட். கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு பரிசு குழந்தை செல்வம். இதனால் இந்த அருமையான பிள்ளைகளுக்கு கடவுள் ஆசீர்வாதமாய் இந்த அருமை பிள்ளையை கடவுள் கொடுத்து ஒரு ஆண்டு முடிந்து 2வது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறது. இந்த ஒரு ஆண்டு முழுவதும் 365 நாட்கள் கடவுள் பிள்ளையோடு இருந்தார். அதுதான் நம்முடைய விசுவாசம். புதிய ஆண்டிலே பிரவேசிக்கும் போது ஆண்டுடைய திருவசனம், நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். அனைவருக்கும் நன்றாய் தெரிந்த வசனம். அடிக்கடி அந்த வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் ரொம்ப ஆழமான ஒரு திருவசனம், நாம் உணரக்கூடிய ஒரு வசனம். ஏன் என்று சொன்னால், நான் மோசேயோடு இருந்தது போல அப்படின்னு யோசுவா சொல்றார். மோசே வயது முதிரும் போது
அடுத்து அந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த யோசுவாவே கடவுள் அழைக்கிறார். கடவுள் அழைக்கும் போது யோசுவா பயப்படுகிறார். ஐயோ, இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் எப்படி வழிநடத்த முடியும்? நான் என்ன செய்வேன்? நான் என்ன பண்ண முடியும்? இந்த மனதிற்குள்ளே அவருக்குள்ளே ஒரு கலக்கமும் ஒரு பயமும் ஒரு தீவிரம் வருகிறது. அப்பதான் கடவுளே பேசுறாரு. யோசுவா பார்த்து சொல்றாரு, ஏன்பா நீ பயப்படாத, நீ உயிர் உள்ளவரை நான் உன்னோடு இருக்கிறேன், நான் மோசையோடு இருந்தது போல. அப்போ மோசையோடு கடவுள் எப்பொழுது எந்த நேரத்தில் எந்த வேலையில் இருந்தார்? ரொம்ப முக்கியம். அன்னைக்கு மோசே பிறந்த பிறகு பார்வோன் ராஜா ஒரு கட்டளை இடுறான். எகிப்து தேசத்திலே 2 வயதுக்குட்பட்ட இருக்கிற குழந்தைகளெல்லாம் கொலை செய்யணும்னு சொல்லி ஒரு ஆணை இடும்போது அவருடைய மோசையுடைய தாயார் பெற்றெடுத்த குழந்தைய அதை கொல்ல மனமில்லாமல் அதை நேசித்தபடினால் அதை பத்திரமாக பாதுகாத்து பராமரித்து ஒரு பெட்டியை உண்டாக்கி நயன்ல இருக்கிறார். அப்போ அந்த தாய் தண்ணீர்ல ஒரு பெட்டியில குழந்தை வச்சுட்டு எங்கேயாவது யாராவது எங்கத்துக்கு எடுத்துக்கிட்டோம், எங்கேயாவது குறைக்கிட்டோம், கடவுள் காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று. இன்னொன்று, எவ்வளோ மனம் வேதனைப்பட்டிருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். அந்த குழந்தை உயிரோடு இருக்குமா, யார் கையில் போகும், எப்படி வளரும், என்ன ஆகும் என்ற வேதனையும் அந்த தாயாருக்கு இருந்திருக்கும். அப்போதான் அந்த நைல் நதியிலே அங்கே பார்வனுடைய குமார்த்திகள் அங்கே குளித்து கொண்டிருக்கும் போது அந்த அழகான குழந்தையை பார்த்து அவர்கள் அரண்மனைக்கு எடுத்துட்டு போறார். அப்போ குழந்தை பிறந்து அந்த குழந்தையை நைல் நதியில் அப்போது தொடங்கி ஆண்டுடைய பிரசவம் இருந்தது. 40 வருஷம் வனாந்து அரண்மனையில் வாழ்கிறார். அடுத்து 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கிறார். அங்கே கடவுள் மீண்டும் பேசுகிறார். எளிய முச்செடி மத்தியில கடவுள் மோசையோடு பேசினார். பேசி இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த கடவுள் அழைத்து அவர்களை அழைத்துக் கொண்டு அவன் எகிப்துக்கு போகிறான். எகிப்துக்கு போகும்போது இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும் போது பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் வாழ்வில் கடவுள் செய்தார். 10 வாதைகளை நடக்கிறார். செங்கடலை பிளக்கும் போது கடவுள் மோசையோடு இருந்தார். மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கும் போது கடவுள் மோசையோடு இருந்தார். பகலில் மேகசம் இரவில் அகிர்ஸ் கடவுளுடைய பிரசன்னம் இருக்கும் போது கடவுளுடைய கரம் மோசையோடு இருந்தது. கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுக்கிறார், கடவுள் மோசையோடு இருந்தார். எத்தனை 40 ஆண்டு காலம் இல்லை. அந்த குழந்தை பிறந்த முதற்கொண்டு அவன் இந்த உலகத்திலே 120 வருஷம் வாழ்ந்தான் மோசே. அத்தனை ஆண்டு காலமாய் கடவுள் மோசையோடு இருந்தார். மோசையோடு கடவுளுடைய பிரசன்னம் இருந்தது. 20 ஆண்டுகள் வாழ்ந்தான். 120 ஆண்டுகள் முழுவதும் நேசக்கரம் மோசையோடு இருந்து வழக்கிற்கான நெறியோடு இருக்கிற சுவாமி. இது கடந்த பல 365 நாட்கள் கிளியான நெறி செவ்வோடு நேசக்கரம் தங்கிருந்து பாதுகாத்திற்கான நெறியோடு துதிக்கும் சோதனைக்காகவே இது ஆண்டவரே. கடந்த நாட்களில் கூட அந்த பிள்ளைக்கு ஏற்பட்ட சுகவீனத்தில கஷ்டத்தில வியாதியில் சுவாமி அருமையான பெற்றோர்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை கண்ணிலோடு தெய்வீக சமூகத்தில் ஜெயிக்கும்போது பிள்ளைக்கு நல்ல சுகத்தையும் வளர்ச்சியும் ஆரோக்கியத்தை தந்தற்கான முடிவோடு இருக்கிற சுவாமி. ஆண்டவரே, புதிய ஆண்டு முழுவதும் ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டு முழுவதும் நேசிக்கிறோம். பிள்ளையை பாதுகாக்கிற சுவாமி இயேசுவே, பிள்ளைகள் அதிகமாக நேசிக்கிறவர், ஆசிக்கிறவர், அரவணைக்கிறவர். ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற சுவாமி. இப்பிள்ளையாளர்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா என்று சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்காக இந்த பிள்ளையை ஆண்டவரே வாழ்த்து ஆசீர்வதிக்க வந்திருக்கிற குடும்பத்தின் உறவினர்கள், இனத்தின பந்துகள் யாவரும் கருத்தில் சுவாமி. விசேஷமாக திருச்சபை தலைவர், செயலர், தோழர்
அதற்கு மூப்பன்மார்கள் குடும்பத்தின் மக்கள் யாவரையும் ஆசிரியர் தெய்வீக பிரசவம் சமாதானம் ஆண்டவர் இந்த பிள்ளைகளோடு எப்போது தங்கியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ஆட்சி வருவதாக, உம்முடைய சித்தம் உம்முடைய செய்வது போல பூமியில் செய்வதாக. அந்தனியாக இருக்கிறார் எங்கள் மனிதப்பட பாப்போம். எங்களை சோதனைக்கு திரும்பிக்கொள்ளும் ஆட்சி வல்லமை வைத்தையும் மேலும் சுவாமி. ஆமென். இதோ இங்கும்படி வரைந்த சகல நாட்களோடு வாக்களித்த நமது அருமையாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கருணையும் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் அதனால அருமையான குடும்பத்தின் மக்களோடும் விசேஷமாக ஹேரிக் ஜோனோடும் கர்த்தருடைய தெய்வீக சமாதானம் ஆசீர்வாதம் இன்று என்று வழிநடத்தி காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சேவகங்களை மறவாதே. ஆமென். கேமரா பாருங்க, அங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி நாயை ஓட்டுங்கடா. கத்திடா சூரி கத்திட்டே கத்தி வாயினர் இல்லையா? ஏய் கை அவன் பார் கத்தி பிடிக்கிறான். போட போட வழி வரும் வழி வரும் வழி வரும். கொளுத்துறாரு கொளுத்து பா கொளுத்து. விடு விடு விடு.
Hey!